இன்னொன்னு ஆசை சொல்லுங்களேன். ஆ சார் கூட இதான் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு. ஸோ நான் தான் கொஞ்சம் நர்வஸா இருந்தேன். ஏன்னா ஒரு பெரிய காமெடியன். அவர் வந்தாலே தியேட்டர்ல நாங்கலாம் சிரிச்சுருவோம். ஸோ அவருக்கு கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் காமெடியெல்லாம் என் படத்துல பண்ணதே இல்ல. ஸோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பண்றேன். ஸோ அவர நம்பி தான் நான் பண்ணேன். ஐய்யய்யோ! பட் நாங்க இப்ப எடிட் பண்ணும்போதெல்லாம் நாங்க சிரிப்போம். எடிட்ல உட்காந்து பார்க்கும்போது எல்லாமே நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்தது. அவர் சொன்ன மாரி தான் அவருக்கே தெரியாம சீன்லாம் முடிச்சுருவோம். ஏன்னா அவர் அவ்வளோதான் நான் நடிச்சதே முடிஞ்சிருச்சா தெரியாம கிளம்பணுமா? அப்படிம்பாரு. ஆமாங்க கிளம்பலாம். ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா ஆனா ரொம்ப நல்லா பண்ண படம் ஹிட்லர்ன்னு நான் நம்புறேன். சூப்பர். அதான் கிங்ஸ்லி சார். நீங்க ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? குடுங்க. மேடம், நானே அணில் குஞ்சு. இப்பதான் வந்துக்கிறேன். அதனால என்ன விட்டுருங்க. சார் தான் நெறைய பேசுறோம். தனா சார், இங்க. சார் ஹிட்லர் போட்டிருக்கீங்க. அதுல வந்து கன்னும் இருக்கு. இன்னொன்னு வந்து நம்ம தேர்தலோட சிம்பலும் இருக்கு. சின்னங்கள் இது எத பத்தி அரசியல் பத்தியான புரிதல் இருக்குமா இதுல? என்ன சொல்ல வரும்? ஹிட்லர்னா ஒரு சர்வாதிகாரம் தான் எல்லாருக்கும் தெரியும். இடி அமீன் இவங்கலாம். ஸோ இது ஹிட்லர் பேர் வச்சிருக்கீங்க சொன்னீங்க. பட் ஆனா அந்த சிம்பல் எத சொல்ல போகுது? சர்வாதிகாரத்தோட சிம்பலா தான் ஹிட்லர் அத கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஸ்வஸ்திக் சின் அதோட சிம்பல் அது. ஸோ ஹிட்லரோட கொடியில இடம்பெற்ற ஒரு முக்கியமான இது. ஸோ ஹிட்லருங்கிற நேம் எப்படி ஒரு இருக்கோ, ஸோ அதனால அந்த சிம்பலே நாங்க கொண்டு வரோம். ஒரு சர்வாதிகாரத்தோட அடையாளமா மட்டும் கொண்டு வரோம். வேற எதுவும் இந்த இதுல வேற எந்த இதுவும் கிடையாது. ஹிட்லர் நீங்க மனசுல வச்சுட்டு ஸ்வஸ்திக் அந்த இத பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறேன் சார். இல்ல நீங்க சாஃப்ட்டான கேரக்டர் விஜய் ஆண்டனி சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நீங்க சிம்பிளா வேற வந்திருக்காரு. செருப்பு கூட போடல. அவர எப்படி சூஸ் பண்ணீங்க? நான் சாஃப்ட்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல சார் நீங்க ஸ்டண்ட் கிட்ட சொல்லும்போதே தெரிஞ்சது. சரி. எனக்கு நெறைய பிளேட் இருக்குது. ஆமாமா. அதனால பார்த்தேன்னு சொல்லும்போது ரொம்ப அது சாஃப்ட் ஆயிட்டீங்க. சரி. இல்ல ஆக்சுவலா நெறைய பிளேட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ண சொன்னேன். நம்ம சாஃப்ட்டா ஆடா தெரியலையே நீங்களே நம்மளே சொல்லக்கூடாது. ஹீரோயின் கிட்ட கேட்கலாம். வாட் டு யூ திங்க் அபௌட் மீ? ஆம் ஐ சாஃப்ட்? You have to see the movie to see more shades of Sir. Yeah. I also got shocked. படத்த பார்த்தா என்னோட முரட்டு குணம் வெளியே இல்ல தெரியும்னு டைரக்டர் சொல்றேன். இன்னும் சொல்லவே இல்லையே உங்கள பத்தி. இல்ல நான் விஜயானந்தி சார சூஸ் பண்ணல. விஜயானந்தி சார் தான் என்ன சூஸ் பண்ணாரு. ஒரு படம் பண்ணுவோம் வாங்கன்னு கூப்பிட்டாரு. கதை ஏதாவது இருக்குந்தா சொல்லுங்க அப்படின்னாரு. நான் இந்த ஹிட்லரோட கதைய தான் நான் முதல்ல எழுதின கதை. நான் படமா பண்ணணும்னு நெனச்சது. ஆனா அத விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் படைவீரன் பண்ணேன். ஸோ இந்த கதை சாருக்கு சரியா இருக்கும்னு நான் நம்பினேன். ஸோ நான் போய் சொன்னேன். அவருக்கும் பிடிச்சிருந்தது. அப்படி தொடங்கப்பட்டது. விஜயானந்தி சார், இது வந்து உங்களுக்கு கொஸ்டினு. எங்க இருக்கீங்க? ஓகே. இது வந்து பர்சனலான கொஸ்டினா இருந்தா விட்டுருங்க வேணாம். பரவாயில்ல. சரிங்களா? நீங்க வந்து செருப்பு போடாத காரணம் என்ன? என்ன ஏதாவது ரகசியம் இருக்கா? இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. திடீர்னு மனசுக்கு தோணுச்சு. எதையும் பெருசா யோசிக்கிறது இல்ல. திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணணும்னு தோணுச்சு, ஸ்டாப் பண்ணிட்டேன். திடீர்னு ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிச்சிடுறேன் அவ்வளவுதான். இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க. ஈரணிகிட்ட வந்து பேசும்போது ஒரு வேவ் லைன் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிகேஷனுக்காக நீங்க விட்டீங்க. மத்த ஹீரோயின்லாம் எப்படி சார்? தம்பி என்னது சொல்றது? நான் பண்ற படங்கள்லாம் சீரியஸான படங்கள்ன்றதுனால நமக்கு வந்து ரொமான்டிக்கான போர்ஷன்ஸ் நிறைய படத்துல வர்றதில்ல. பெரிய இலக்கு ஒண்ணு சூஸ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ற நோக்கத்துல எல்லா கதைகளுமே அமையுதுன்றதுனால இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துறாரு. எல்லா படமே கொஞ்சம் ஆக்ஷன் மோட்லயும் சீரியஸா ஹீரோ இருக்க வேண்டிய சூழ்நிலை. கொஞ்சம் இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய பேசியிருப்பேனே ஷூட்டிங் ஸ்பாட்ல. அது மாதிரி ட்ரை பண்ணியிருப்போமே அப்படின்லாம். கிங்ஸ்லி கிட்ட கொடுங்க. ஒண்ணு நடிக்க சார் அவர் தயவு செஞ்சு நடிக்க விட்டுருங்க சார். தலைவா கல்யாணத்துக்கு முன்னாடி கோட் ஷூட் ஷர்ட் இன்சர்ட் பண்ணிட்டு வருவீங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டைலிஷா இப்போ வந்து அப்படியே ஜிகி ஜிகின்னு மின்னுற மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் யார் இந்த சாதாரணமா தான் காஸ்டியூம் வருவேன். சொல்லி அனுப்புனது? இல்லப்பா இது புதுசா எடுத்தேன், போட்டுன்னு வந்தேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அதெல்லாம் இல்லைங்க. பாவங்க அவங்க ஷூட்டிங் போயிருக்காங்க. இது முதல் மேடை வேற. கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு ஆமா. இது முதல் மேடை. எப்படி இருக்கு? பா, வீட்ல இருந்தே யோசிச்சுட்டு வந்தியா இதெல்லாம்? இது முதல் மேடை தான் இது. சூப்பரா இருக்கு. படத்துல எப்படி விஜய் ஆண்டனி சார் கூட நீங்க வந்தாவே சார் ஜாலியா இருப்பாரு. எப்பவுமே நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. சார் எப்பவுமே ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியா இருப்பாரு. டெரர்லாம் கிடையாது. சாஃப்ட் தான். அதாவது ஹிட்லர் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரிங்கிறது எல்லாருக்குமே ஊருக்கே உலகத்துக்கே தெரியும். அவருடைய ஸ்வஸ்திகா சின்னம் இருக்கு பாருங்க, அதை நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க இங்க. அது ஒரு மத குறியீடு. அது மட்டும் இல்ல, அவர் அடிக்கடி வந்து காளியை பத்தி புகழ்ந்து பேசுவாரு. காளி இல்லாம என்னால இருக்க முடியாது. காளியினுடைய
குற்றப்பார்வை அப்படின்லாம் சொல்லக்கூடியவர். ஆக ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியாக ஹிட்லர்கள் காட்டுறீங்களா? நாங்க அப்படி எதுவும் காட்டவும் இல்ல. அந்த மாரி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இந்த படத்துக்கும் இல்லன்றதுனால, நீங்க ஹிட்லர ஒரு சர்வாதிகார ஒரு இதுவா மட்டும் பார்த்தா போதும்னு தோணுது எனக்கு. மத்தபடி இதுக்கு வந்து இது வேற எந்த மத அடையாளமோ, இதுவோ எதுவுமே கிடையாது. முக்கியமா ஹிட்லர குறிப்பிடவும் இல்ல. ஹிட்லருங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாரி அது ஒரு படிமம் அவ்வளவுதான். இல்ல அந்த படிமத்தை வந்து கதாநாயகனை வந்து உயர்த்தி காட்டுற ஒரு தமிழ் சினிமாவுல நீங்க இது ஹிட்லர் வந்து கதாநாயகன்னு சொல்லுதுன்னு நீங்க இல்ல சொல்ல இல்ல முடியாதுல்ல இல்ல சார். இல்ல நான் வந்து இந்த படத்தினுடைய தலைப்பை வச்சு நான் சொல்றேன். படத்தோட தலைப்பு வில்லனுக்கு உண்டான தலைப்பாவும் இருக்கலாம் இல்லையா? ஓ அப்படின்னா கதையினுடைய நாயகன் எதிர்நாயகனா? கதையினோட நாயகன மட்டுமே தலைப்பா வைக்கணும்னு இல்லையே சார்.